வணக்கம். ரகரம் தமிழ் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு அடுத்த பாடப்பகுதிகள் பார்க்க போறோம். இதுவும் பார்த்து படித்தல் தான். உங்களுக்கு அந்த ஃப்ளூயன்சி, அதாவது அந்த வார்த்தைகள் தடுமாறாம படிக்கிறதுக்கான பழக்கம் வரணும். சரிங்களா? முதல் பாடம் இதுல மாசிலா உலகம் படைப்போம். மாசு இல்லா, சரிங்களா? இது பேர் என்ன? மாசு இல்லா. மாசுன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? அழுக்கு, இந்த குற்றம், தூசு, இப்படி நிறைய இருக்கு இல்லையா? அது இல்லாத ஒரு உலகத்தை நம்ம உருவாக்குவோம். அதுதான் அந்த பாடத்தோட தலைப்பு. சரிங்களா? சரி, இந்த பாடம் என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம். இங்க ஒரு நேர்காணல் நடக்குது. நேர்காணல்னா என்ன? ஒரு இன்டர்வியூ. டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? சரி, ஒருத்தங்க உட்கார்ந்துருப்பாங்க, இன்னொருத்தங்க கேள்வி கேட்பாங்க, அவங்க அதுக்கான பதில் சொல்லுவாங்க. இங்கேயும் அதேதான். அதை இங்க ஒருத்தர் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? ஒளிப்பதிவு செஞ்சிட்டு இருக்காரு. இங்க யார நேர்காணல் பண்ண போறாங்க அப்படின்னா, சூழியல் ஆர்வலர். சூழியல் ஆர்வலர் அப்படின்னா என்னன்னா என்விரான்மெண்டலிஸ்ட். சரிங்களா? இங்கிலீஷ்ல என்னன்னா என்விரான்மெண்டலிஸ்ட். இவரை ரெண்டு மாணவர்கள். சரிங்களா? இந்த சூழியல் ஆர்வலரோட பெயர் என்னன்னா அருளன். அருளன். சரிங்களா? இவங்களை ரெண்டு மாணவர்கள் நேர்காணல் பண்றாங்க. ஒருத்தங்க பேர் உதயா, இன்னொருத்தங்க பேர் கதிர். சரிங்களா? எது சம்பந்தமா இந்த நேர்காணல் அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது ஏப்ரல் 22 என்னன்னா புவி நாள். சரிங்களா? ஏப்ரல் 22 புவி நாள் எல்லா வருஷத்துலயும். சரிங்களா? புவி நாள்னா என்னன்னா எர்த் டே. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அது சம்பந்தமா தான் அந்த மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த சூழியல் ஆர்வலர் கிட்ட நேர்காணல் பண்றாங்க. சரிங்களா? இப்ப இந்த புவி நாள் இதோட நோக்கம் என்ன? இதை கொண்டாடுறதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஆர்வலர் சொல்றாரு, இந்த நிலம், நீர், காற்று இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும். அதனால அதை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ். சரிங்களா? அந்த விழிப்புணர்வு உண்டாக்குறது தான் இந்த புவி நாளோட நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எர்த் டேவோட நோக்கம். இந்த நிலம், நீர், காற்று இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா மாசடையுது. அது எப்படி மாசடையுது அப்படின்னா, அது சொல்றாரு பாருங்க. நம்ம நிறைய கழிவு பொருள்களை, சரிங்களா? கழிவு பொருள்கள் இப்ப ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா, ஒரு தொழிற்சாலை இருக்குன்னா, அதுல இருந்து நிறைய கெமிக்கல்ஸ், அந்த சம்பந்தமான கழிவு, அதோட கழிவெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நீர்நிலைகள்ல போய் கலக்குது. அதனால நீர் அசுத்தமாகுது. அது போய் மண்ணுல சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் இருக்குல்ல, அதை நெகிழி அப்படின்வாங்க. இதெல்லாம் போய் மண்ணோட கலக்கும் போது அந்த மண்ணோட வளம் குறைஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்ல, இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த ஏரி, காடு, ஏரி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, தண்ணி எல்லாம் இப்ப இருக்கிறது இல்ல இல்லையா? அதெல்லாம் என்ன பண்றாங்க? ஆக்கிரமிச்சு வீடுகள் கட்டிடுறாங்க, காடுகளை அழிக்கிறாங்க. அந்த இடத்துலயும் போய் மக்கள் வாழ ஆரம்பிச்சிடுறாங்க வீடுகள் கட்டி. சரிங்களா? அந்த பிளாஸ்டிக் கவர், நெகிழி இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா எரிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா காற்று மாசடையுது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம பட்டாசு, அந்த வெடிப்பொருட்கள் எல்லாம் வெடிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா காற்று மாசடையுது. தொழிற்சாலையில இருந்து வர புகையெல்லாம் காத்த மாசுபடுத்துது. சரிங்களா? அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய காரு, பைக்கு, அந்த ஊர்திகள் அதெல்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா? அதுல இருந்து வரக்கூடிய புகை அதெல்லாம் காத்த மாசுபடுத்துது. இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த நிலம், நீர், காற்று இதெல்லாம் மாசு அடையிறதுனால பூமியோட வெப்பம் அதிகரிக்குது. சரிங்களா? ஏன்னா இந்த நிலம், நீர், காற்று இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா தூய்மையா இருந்துச்சுன்னா இந்த வெப்பத்தோட தாக்கத்தை கம்மி பண்ணும். இதெல்லாம் மாசடைறதுனால அதோட செயலை செய்ய முடியல. அதனால என்ன ஆகுதுன்னா பூமி வெப்பம் அடையுது. புவி வெப்பம் அடையுதல், குளோபல் வார்மிங் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது நடக்குது. சரிங்களா? இது நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காலநிலை மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது நடக்கும். எப்படின்னா, இப்ப இந்த மாசத்துலதான் மழை பெய்யும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் மாறி கன்னா பின்னான்னு எப்ப வேணா மழை பெய்யும். அதுவும் மழை பெஞ்சா கம்மியா பெய்யாது, பயங்கரமா பெய்யும். ஒரே நாள்ல அதிக அளவு மழை பெய்யும். சரிங்களா? சில சமயம் என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் மழையே பெய்யாது. அப்படியே என்ன ஆயிடும், இந்த பூமி எல்லாம் வறண்டு போயிடும். ஒரு செடி கொடி புல்லு கூட முளைக்காது.
அப்புறம் வந்து இந்த வெப்பம் அதிகமாறதுனால இந்த மரம் வந்து ஒன்னோட ஒண்ணு உரசறதுனால காடுகள்ல தீ ஏற்படும். இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா, இதோட வெளிப்பாடு வந்து எல்லா உயிரினங்களுக்கும் பாதிப்பு, பூமிக்கும் பாதிப்பு. சரிங்களா? அது மட்டும் இல்ல, இந்த இந்த குளோபல் வார்மிங், இந்த புவி வெப்பம் அடையறதுனால இந்த பனி மலைகள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் என்ன ஆகும்னா உருகி இந்த கடலோட மட்டம் லெவல் வந்து அதிகமாயிடும். அதிகமாயிடுச்சுன்னா கடல் தண்ணி ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அந்த ஊரே மூழ்கி போயிடும். சரிங்களா? இதெல்லாம் வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த குளோபல் வார்மிங், இந்த புவி வெப்பம் அடையறதுனால. அது மட்டும் இல்ல, ஃப்ரிட்ஜ், குளிர்பதன பெட்டி பயன்படுத்துறாங்க இல்லையா? இது வந்து அதுல இருந்து ஒரு கெமிக்கல் வரும். அதுக்கு பேர் என்னன்னா குளோரோ கார்பன். சரிங்களா? இது என்ன பண்ணும்னா காத்துல கலக்கும் பொழுது அந்த காத்து வந்து மாசு அடைஞ்சிரும். சரிங்களா? இப்ப வந்து நம்ம பூமிக்கு மேற்பரப்புல ஓசோன் அப்படின்னு ஒரு படலம் இருக்கு. ஓசோன்னா என்னன்னா இந்த ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு படலம் மாதிரி இருக்கும் மெலிசா. சரிங்களா? அது வந்து என்ன ஆயிடும்னா, அது வந்து ஆக்சிஜன் இல்லையா? இந்த குளோரோ கார்பன் வந்து அதோட போய் மிக்ஸ் ஆகும் பொழுது, அந்த ஓசோன் படலம் என்ன ஆகும்னாக்கா, ஓசோன் லேயர் அதுல வந்து ஓட்டை விழ ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஆரம்பிச்சிடுச்சு. சரிங்களா? இந்த ஓசோன் லேயர் அந்த படலத்தோட வேலை என்னன்னா, சூரியன்ல இருந்து யூவி ரேஸ் வரும். புற ஊதா கதிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம மேல பட்டுதுனாலே நமக்கு எரிச்சல் தாங்காது. அது வராம அத வந்து தடுத்து, சரிங்களா? நல்ல ஒளிய மட்டும் நமக்கு அது வந்து குடுக்குது. சரிங்களா? இப்ப இதுல ஓட்டை விழுந்துருச்சுன்னா, அந்த புற ஊதா கதிர்கள், அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர் நேரா நம்ம மேல படும். படும் பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு கேன்சர் அந்த மாதிரி அது மாதிரியான நிறைய நோய்கள் உண்டாகும். மனித இனத்துக்கே அது பெரிய பாதிப்பு. சரிங்களா? அதனால இவ்ளோ விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பூமிக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள பண்ணிட்டு இருக்கோம். சரி, இதுல இருந்து பூமிய எப்படி பாதுகாக்கலாம்? அப்படின்னா, பூமி வந்து எப்பவுமே என்ன பண்ணும்னா, அது இயற்கை இல்லையா? தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். ஆனா அது எப்படி புதுப்பிச்சுக்கும்னா, அதுக்காக இயற்கை அழிவுகள நிறைய உருவாக்கும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த பூமியில உள்ள எல்லா உயிரினங்களும் பாதிப்படையும். சரிங்களா? அதனால வந்து இந்த உலக நாடுகள்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணணும்? இந்த பூமியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த காத்துல இந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் கலக்குது இல்லையா? அந்த வண்டி, சரிங்களா? வண்டியில இருந்து வரக்கூடிய புகை, இந்த ஃப்ரிட்ஜ், குளிர்சாதன பெட்டியில இருந்து வரக்கூடிய அந்த கெமிக்கல், அப்புறம் பிளாஸ்டிக் கவர்லாம் எரிக்கிறோம் இல்லையா? அதுல இருந்து வரக்கூடியது, இதெல்லாம் வந்து தடுக்கணும். இதெல்லாம் குறைக்கணும். சரிங்களா? முக்காவாசி என்ன பண்ணணும்னா, மின் சம்பந்தமான சாதனங்களை பயன்படுத்தும் போது இந்த பாதிப்பு கம்மியாகும். சரிங்களா? அந்த மின் உற்பத்தி எப்படி பண்ணணும்னா நேச்சுரல் இயற்கையில தான் பண்ணணும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, மரங்களை நிறைய வளர்க்கணும். ஏன்னா மரங்கள் தான் என்ன பண்ணும்னா, இந்த காத்துல இருக்கக்கூடிய இந்த மாசு இருக்கு இல்லையா? அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடு, கரி அமில வாயு அப்படின்வாங்க. அது இந்த குளோரோ கார்பன் இதெல்லாம் அது இழுத்துக்கும். அது எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை கொடுக்கும். ஆக்சிஜனை கொடுக்கும் பொழுது இந்த ஓசோன் படலம் எல்லாம் சரியாகும். அதுக்கு ஆக்சிஜன் தான் தேவை ஓசோன் படலத்துக்கெல்லாம். அதனால அந்த மரங்கள் நிறைய வளர்க்கும் போது காத்துல உள்ள மாசுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்படி குறைய ஆரம்பிக்கும் பொழுது இந்த பூமி என்ன பண்ணும்? பாதுகாக்கப்படும். அதனால மரங்களை நிறைய வளர்க்கணும். சரிங்களா? காலநிலை மாற்றங்கள் சரியாகும் அப்படின்ட்டு இந்த ஆர்வலர் வந்து சொல்றார். இது வந்து அவங்க உடனே இந்த 2 மாணவர்கள் சொன்னாங்க, நிறைய பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே புவியை பாதுகாக்கிறதுக்கு நாங்க நிறைய முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. மத்தவங்களையும் அதை பின்பற்ற செய்வோம், ஃபாலோ பண்ண சொல்லுவோம் அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகேப்பா, இதுதான் இந்த பாடம். நீங்களும் வந்து இந்த பூமியை பாதுகாக்கிறதுக்கு இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுட்டு உங்களால என்ன முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா செய்யணும் செல்லக்குட்டி. சரிங்களா? சரி, அடுத்தது வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். சுற்றுச்சூழல் ஆர்வலர் இப்பதான் பார்த்தோம் இல்லையா? என்விரான்மெண்டலிஸ்ட். சரிங்களா? அவங்கள சில பேரை பத்தி இந்த பாடத்துல சொல்றாங்க. சரிங்களா? இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆர்வலர்கள்லாம் இந்த பூமின்றது, இந்த எர்த் அப்படின்றது நமக்கானது மட்டும் இல்ல. இங்க ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கு. சரிங்களா? அதனால இந்த பூமி நமக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு எதையும் பண்ணக்கூடாது. இந்த பூமியை நம்ம எல்லாரும் பாதுகாக்கணும். அது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க. அதுல சில பேரை உதாரணமா சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னவங்கல்ல ஒருத்தர் வந்து நம்மாழ்வார். நம்மாழ்வார் இந்த தாத்தாவை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க.
சரிங்களா. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இறந்தாங்க. சரிங்களா. இப்ப நம்ம பிறந்த காலத்துலதான் இவங்க வாழ்ந்தாங்க. இவங்களுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா இயற்கை தாத்தா. இவங்க எங்க பிறந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் மாவட்டத்துல பிறந்தாங்க. சரிங்களா. இவங்க வந்து இயற்கை விவசாயம், அதாவது ஆர்கானிக் ஆர்கானிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது எந்தவித மருந்தையும் பயன்படுத்தாம, அதாவது அந்த காலத்துல பாரம்பரிய விதைகள். சரிங்களா. எந்த இப்பெல்லாம் சில சிலர் என்ன பண்றாங்கன்னா மரபணு மாற்ற விதைகள்லாம் பயன்படுத்துறாங்க. அதாவது அந்த ஜீன்லாம் மாத்தி இவங்களாவே ஒரு விதையை உற்பத்தி செஞ்சு பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இவங்க வந்து பாரம்பரியமா நேச்சுரலாவே அந்த மரத்துல இருந்து வருது இல்லையா, அந்த பழத்துல இருந்து வரக்கூடிய விதைகள், அந்த மாதிரி அந்த கீரையில இருந்து வரக்கூடிய விதைகள் இதெல்லாம் நேச்சுரலா அப்படியே எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வலியுறுத்தினாங்க. அதுதான் இயற்கை விவசாயம். சரிங்களா. பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் பயன்படுத்தாம அப்படி அப்படியே இயற்கையான உரங்கள், சரிங்களா, மாட்டு சாணம் இதெல்லாம் பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணாங்க, உரமாக்கி அதை வந்து விவசாயம் பண்ணாங்க, வேளாண்மை பண்ணாங்க. சரிங்களா. அதுதான் மத்தவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல வேப்பலை இருக்கு இல்லையா, அது மஞ்சள், இந்த பொருள்கள்ல கிருமி நாசினி. சரிங்களா. இதுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இது மருத்துவ பொருளா கருதி அதுக்கு காப்பிரைட்ஸ் வாங்கணும், காப்புரிமை அது வாங்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஒரு நிறைய அமைப்புகள், நிறைய சிஸ்டம்ஸ உருவாக்குனார் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு. அது என்னென்ன சிஸ்டம்னா குடும்பம், லிசா, வானகம், இதெல்லாம் அவர் உருவாக்கின அமைப்புகள். சரிங்களா. அது மட்டும் இல்ல, வந்து அஹ் இவர் வந்து பல நூல்களும் எழுதியிருக்காரு. அந்த இயற்கை விவசாய சம்பந்தமா பல நூல்களும் எழுதியிருக்காரு. சரிங்களா. இதெல்லாம் நம்ம கிடைச்சா நம்ம நிச்சயமா வாங்கி படிப்போம். சரிங்களா. அடுத்தது வந்து வான்காரி மாத்தாய். இவங்க யார் அப்படின்னா இவங்க வந்து கென்ய நாடு, கென்யா அந்த கண்ட்ரி அதை சேர்ந்தவங்க. வான்காரி மாத்தாய் இவங்க ஒரு சிஸ்டம், ஒரு இயக்கத்தை உருவாக்கி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. அந்த சிஸ்டம் பேர் என்னன்னா பசுமை பட்டை. சரிங்களா. இவங்க வந்து அந்த ஆப்பிரிக்கால உள்ள அந்த காடுகள் இருக்கு இல்லையா, ஆப்பிரிக்க காடுகள் அதெல்லாம் வந்து அழிக்காம பாதுகாத்தாங்க. அடுத்து இவங்க வந்து இவங்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, என்னன்னா மரங்களின் தாய். சரிங்களா. இப்ப வந்து அந்த காடுகள்லாம் அழிச்சிட்டா என்ன ஆகும், மரம் மரம்லாம் குறைஞ்சிரும். மரம் குறைஞ்சிருச்சுன்னா மழை இருக்காது. மழை இல்லைன்னா என்ன ஆகும், ரொம்ப பூமியெல்லாம் வறண்டு போயிடும். எந்த ஒரு விவசாயமும் நடக்காது. அதனால மக்கள் பசியால வாடி வறுமை நிலைக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் மாத்துறதுக்கு தான் இந்த அமைப்பை அவங்க உருவாக்குனாங்க. சரிங்களா. அது மட்டும் இல்ல, பல பெண்கள், இவங்க ஒரு பெண் இல்லையா, மற்ற பெண்களுக்கும் மோட்டிவேட் பண்ணி, சரிங்களா, ஊக்கப்படுத்தி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள்ல என்ன பண்ண 3 கோடி மரங்களை நட்டிருக்காங்களாம். 3 கோடி மரங்கள். சரிங்களா. இப்ப எவ்வளவு பெரிய குறிக்கோள் இல்ல இது. இதெல்லாம் நமக்கு, இவங்கெல்லாம் நமக்கு ஒரு ரோல் மாடல். சரிங்களா. இவங்களுக்கு ஒரு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு இந்த விஷயத்துக்காக. இவங்கதான் முதல்ல அந்த நோபல் பரிசு வாங்கின ஆப்பிரிக்க பெண். அடுத்தது வந்து ரேச்சல் லூயிஸ் கார்சன். இவங்க யார் அப்படின்னா இவங்க ஒரு ரைட்டர், எழுத்தாளர். இதே மாதிரி என்விரான்மெண்டலிஸ்ட், சூழியல் ஆர்வலர். அது மட்டும் இல்ல, கடல் உயிரியலாளர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடல்ல வாழற உயிரினங்கள் பத்தி ஆராய்ச்சி செஞ்சு அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு இவங்க வந்து பல முயற்சிகளை செஞ்சிட்டு வந்தாங்க. சரி. இவங்க வந்து எழுதிய மௌன வசந்தம் அப்படின்ற நூல் வந்து ரொம்ப ஃபேமஸ். சரிங்களா, புகழ் பெற்றது அப்படின்றாங்க. இவங்களோட எய்ம் என்ன அப்படின்னா, நோக்கம் என்ன அப்படின்னா பூச்சிக்கொல்லி அதை வந்து பயன்படுத்தவே கூடாது. அதுல இருந்து அதை பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள், சரிங்களா, அதனால என்ன மாதிரி மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படும்ன்றத அவங்க வந்து அந்த நூல் மூலமா, ஆராய்ச்சி மூலமா விளக்கி பலவித சுற்றுச்சூழல் பாதுகாவலர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா. அந்த நூல்ல அதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதனால என்ன ஆச்சுன்னா அமெரிக்கால அவ இந்த நூலை வந்து இவரையும் இந்த நூலையும் ரோல் மாடலா வச்சு இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து என்ன பண்ணாங்க, அதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ற வேதிப்பொருள்கள் அப்படின்வாங்க, அதை யூஸ் பண்ற பூச்சிக்கொல்லி மருந்தை தடை பண்ணாங்க. சரிங்களா. இது மட்டும் இல்ல, அப்புறம் இன்னும் பல நூல்கள் எழுதியிருக்காரு. என்னன்னா அண்டர் த சீ விண்ட், த சீ அரவுண்ட் அஸ், த எட்ஜ் ஆஃப் த சீ, இதெல்லாம் அவர் எழுதின பல நூல்கள். சரிங்களா. இது வந்து இந்த நூல்கள்லாம் எதை பத்தி சொல்லுதுன்னா இந்த கடல் ஆழம் வரைக்கும் போய் அதுல வாழற உயிரினங்கள்,
அது என்னென்ன மாதிரி அதோட நேச்சர் என்ன, அதை எப்படி பாதுகாக்கணும், இதெல்லாம் ஆய்வு செஞ்சு இந்த நூல்கள் எழுதியிருக்காங்க. இவருக்கு ஒரு விருது கிடைச்சிருக்கு. அந்த விருதோட பெயர் சுதந்திர விருது. சரிங்களா? சரி, அடுத்தது மசானபு ஃபுகோகா. இவரு வந்து ஜப்பானிய ஜப்பான்ல இருக்கிற ஐலாண்ட்ஸ் அந்த தீவுல ஷிகோகு அப்படின்ற ஒரு தீவுல வந்து இவரு பிறந்தாரு, அங்கதான் வாழ்ந்தாரு. இவரும் வந்து இயற்கை விவசாயம், நம்ம நம்மாழ்வார் மாதிரி இயற்கை இயற்கை விவசாயத்தை பத்தி வலியுறுத்தினாரு. அதுக்காக நிறைய வந்து என்ன சொன்னாருனாக்கா, இந்த விவசாயம் பண்ணணும்னா நீங்க இயந்திரங்கள், அந்த மிஷின்ஸ், அந்த பூச்சிக்கொல்லி மருந்து, அந்த கெமிக்கல்ஸ், வேதியியல் பொருள்கள் கலந்த பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் பயன்படுத்தணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னாரு. இவர் இயற்கை உழவு முறை அப்படின்னு இந்த அந்த அக்ரிகல்ச்சர், இந்த வேளாண்மைக்கு பெயரிட்டு விவசாயம் செஞ்சுட்டு வந்தாரு. இவரும் ஒரு நூல் எழுதியிருக்காரு, அதுக்கு ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படின்னு பேரு. சரிங்களா? இவருக்கும் நோபல் பரிசு கிடைச்சது. ஆசியாவோட நோபல் பரிசு ராமன் மகசேசே விருது. சரிங்களா? இவருக்கு இன்னொரு விருதும் கிடைச்சிருக்கு, பூமி சபை விருது. சரிங்களா? இவர் வந்து ஆஹ் இந்த பருவநிலை மாற்றங்கள், கிளைமேட்டிக் சேஞ்ச், அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், அதை பத்தி எல்லாம் என்ன பண்ணாரு, விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் தன்னோட வாழ்நாள் முழுவதும். சரிங்களா? இப்ப இவங்க எல்லாம் நமக்கு ரோல் மாடல். இவங்க பண்ண அந்த விஷயங்களை நம்மளும் ஃபாலோ பண்ணி கடைபிடிச்சு நம்மளும் என்ன பண்ணுவோம், இந்த இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்மால அடைஞ்ச அளவுக்கு சின்ன தோட்டம், சரிங்களா, நம்மள சின்ன சின்ன உணவுப் பொருட்கள் நம்மளே உருவாக்க முயற்சி செய்வோம். இந்த பூமியையும் பாதுகாப்போம். சரிங்களா? சரி, இதுதான் வந்து பாடங்கள். நீங்க அழகா அதை வாசிச்சு, சரிங்களா, தடை இல்லாம அந்த வார்த்தைகளை வாசிச்சு சொல்லு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பு. தேங்க்யூ.